சமாதானம். நான் அழகான ஒரு சபையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் அபி. நான் யோனா ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இறங்கி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி தர்ஷீக்கு ஓடிப்போக எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை கடலில் சமுத்திரத்திலே எறிந்தார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தடியில் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். மாலுமி அவனிடத்தில் சென்று, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடி சாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படி சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கோ சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று அறியும்படி நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் என்ன? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன். சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். அவர் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போயினபடி தங்களுக்கு அறிவித்ததினால் அவர்கள் மிகவும் பயந்து, அதற்கு அவர்கள், நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்டார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் எங்களுக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவன், இந்த என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும் என்றான். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். என்னை எடுத்து சமுத்திரத்தில் போடுங்கள், அப்பர் அமர்ந்திருக்கும் என்றான். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடையும் குற்றமில்லா இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதேயும். தேவரீர் கர்த்தாவே, நீர் என்ன செய்ய வேண்டும் என்று செய்கிறீர்களோ என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். சமுத்திரம் தான் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலியிட்ட பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் யோனாவை ராப்பகல் 3 நாள் அந்த மீனின் வயிற்றில் யோனா 3 நாள் ராப்பகல் இருந்தான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நீர் எனக்கு கேட்டருளினீர். நான் பாதாள வயிற்றிலிருந்து உமக்கு கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய அலைகளும் வெள்ளங்களும் என்னை சூழ்ந்து கொண்டது. உமது கண்களுக்கு எதிரே இராதபடி நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஆனாலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது.
பர்வதங்களின் அடிவாரங்களின் பரியந்தம் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை என் பிராணனின் அழிவுக்கு என்னை தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னினில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வந்து சேரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன். இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றான். யோனாவோ கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மிகப்பெரிய நகரமாய் இருந்தது. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு நன்றி.